Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths, chapter 3 algebra, example 3.57 solve பண்ணலாம். If a matrix has 16 elements, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம இப்போ ஏன்னு வச்சுப்போம். அதுல மொத்தம் 16 எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏல வந்து 16 எலிமெண்ட்ஸ். நான் வந்து ஏன்னு எடுத்திருக்கேன். எவ்வளோ எலிமெண்ட்ஸ்? 16 எலிமெண்ட்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்னு கொடுக்கல. சரியா? வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹாவ்? ஸோ 16 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, சரிங்களா, ஏன்ற இதுல 16 ஏ மேட்ரிக்ஸ்ல 16 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ்ல நம்ம அந்த எலிமெண்ட்ஸை எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? இப்போ இதுல வந்து 16 வச்சிருக்கா, ஸோ 30 வச்சு, இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, 2023ன்னு சொல்லி ஒரு மாடல் பேப்பர் ஒன்று போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா 30 எலிமெண்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் என்ன பண்ணணும், 16க்கு பதில் 30 போட்டு போடணும். சரிங்களா? இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்ல 16 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி இதை சால்வ் பண்ணலாம்னா, இப்போ 16 இருக்கா, மேட்ரிக்ஸ்னால என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? மேட்ரிக்ஸோட ஆர்டர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? m into n எழுதுவோமா? mன்றது ரோ, nன்றது காலம்ஸா. ஸோ மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்? m into n இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கும். அப்போ மல்டிப்ளைல நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்? மல்டிப்ளைல எழுதணும். அதுதான் ஆன்சரா வரப்போகுது. இப்போ இங்க 16 இருக்கா, ஸோ ஆர்டர்டு பேர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுங்க? ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னா பிராக்கெட் குள்ள நம்ம எழுதுவோம். 16 எந்தெந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 16 வரும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1,16 வருமா? அடுத்தது அதே என்ன பண்ணலாம், திருப்பி எழுதலாம் 16,1. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இல்லையா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 into 16, 16 into 1. அப்ப என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அதனால ரெண்டு வாட்டி என்ன பண்ணணும், எழுதணும். 1,16, 16,1. அடுத்தது 4 4s 16 எழுதலாமா? 4 4s 16. அடுத்தது இப்போ இதை ரிவர்ஸ்ல எதுனா மறுபடியும் 4,4 80 தான் வரப்போகுது. 8,2 எழுதலாமா? 8 2s 16. மறுபடியும் இது ரிவர்ஸ்ல எழுதலாமா? 2,8. இப்போ அடுத்தது வேற எந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வராது? 16 வராது. ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா, hence the possible orders are, அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், மேட்ரிக்ஸோட ஆர்டரு m into n மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும். அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளைல எழுத போறோம். 1 into 16, 16 into 1, 4 into 4, 8 into 2, 2 into 8. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர்.